நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவா தோசை பண்ண போகிறோம். ரவா தோசைக்கு என்னென்ன தேவை, என்ன அளவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதனால 2 கப்பு, நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதனால் 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு. இது அரிசி மாவு, கோதுமை மாவு. இதில் 1 கப்பு கோதுமை மாவு, இதில் 1 கப்பு ரவா. இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு அது எடுத்துட்டு, இது எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டு எவ்வளவு மாவு வருதோ அதுக்கு தகுந்தாப்புல 2 பங்கு ஜலம் விட்டுக்கணும். ஜலம் விட்டு இது கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேவையான அளவு உப்பு இதில் தேவையான அளவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை போடணும். அந்த ரோஸ்ட் கலர் வரத்துக்காக துளி போகிற சர்க்கரை போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் போடணும். ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சியை தோல் சீவி இந்தமாரி துருவி வச்சுக்கோங்க. அதை இந்தமாரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெயை விட்டுட்டு வாசனைக்காக நெய் வந்து நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டுன்னா ரவா தோசை நல்லா வாசனையாக கமகமன்னு நெய்யில் ஊற்றின மாரி இருக்கும். மிளகு ஜீரகம், இது மிளகு நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சோண்டு இது தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். ஜீரகம் நான் பொடி பண்ணலை, அதை அப்படியே முழுசாக போட்டுட்டேன். பெருங்காயம் ரவா தோசைக்கு எடுத்ததே பெருங்காயம் தான். அந்த பெருங்காய கட்டியை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டு இதில் ஊற்றிருக்கேன். இதுக்கு ரவா தோசைக்கு வெங்காயம் போட்டால் தான் நல்லா எடுப்பாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த வெங்காயத்தை வதக்கி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு சூடாகிட்டான்னு பார்க்கணும். தவா சூடாகிட்டான்னு பார்த்துட்டு மாவு இப்படி நல்லா கரைச்சிட்டு இப்படி நல்லா தூக்கி ஹை பிச்சில் தூக்கி விடணும். தூக்கி விட்டால் தான் அந்த கண்ணாக வரும். அதான் ரவா தோசை நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம், வேறு சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து குடமிளகாய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். சாம்பார் மதியானம் வச்ச சாம்பார் இருக்குது, அது போதும் அப்படின்னுட்டு இதுனாச்சு. இதில் வந்து நீங்கள் அந்த மாவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக இந்த அரிசி மாவு 2 கப்பு எடுத்தது தனித்தனியாக வறுக்கணும். லைட் ரோஸாக வறுக்கணும். சூடு வர அளவுக்கு மாவை வறுக்கணும். இது கோதுமை மாவு. எல்லோரும் மைதா மாவு போடுவோம் ஹோட்டல்லாம். நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு தனியாக வறுக்கணும், கோதுமை மாவு தனியாக வறுக்கணும், ரவையை தனியாக வறுக்கணும். லேசாக வறுத்துண்டா போதும். சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு ஆற வைக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சையாக போட்டுண்டா போதும். இது இப்போ நல்லா வெந்த உடனே இது தானாகவே இந்த ஓரங்கள்லாம் அப்படியே எழும்பி வர ஆரம்பிக்கும். எழும்பி வர நேரத்தில் திருப்பி போடணும். சில பேர் என்ன பண்ணுவேன்னா கடுகு தாளிச்சு கொட்டுவா. நான் கடுகு போடலை, அது நம்ம விருப்பம்தான். கடுகு போடுறதும் போடாததும் நம்ம விருப்பம். இது வந்து வேகணும். வெந்துட்டுன்னா நல்லா செவந்து வரும். வாரம் ஒன்றுனா எழும்பிட்டு வரும். மாவை வறுக்காமலும் ரவா தோசை பண்ணலாம். மாவு வறுத்து பண்ணுறது ஒரு மெத்தடு, வறுக்காமல் அப்படியே பச்சையாக போட்டு பண்ணுறது அது வேற ஒரு மெத்தடு. நான் இன்னைக்கு மாவு வறுத்து அந்த வறுத்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் இப்போ நீங்களும் இதேமாரி பண்ணிவிட்டு இதே மெஷர்மெண்ட்டில் இதே அளவில் எல்லாம் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி வருது என்ன அப்படிங்கிறத. இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். இந்த மாவுல இந்த மாரி இருக்கணும். இதில் கொத்தமல்லி போடுறதுனாலும் போடலாம். வேறு எதுவும் ரவா தோசைக்கு தேவையில்லை. இவ்வளவுதான் இன்க்ரீடியன்ஸ். ரவா தோசை கல் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக இருந்தால் தான் மாவு. இந்த மாரி கல்லாக இருந்தால் இதில் வந்து நம்ம அரிசி மாவு கரைச்ச தோசை கிரைண்டரில் வாக்குற தோசை தான் வாக்கலாம். அரிசி உளுத்த தோசை தான் இந்த கல்லில் வாக்க முடியும். ஏன்னா இது குழிக்கல், நடுவில் குழியாக இருக்கிறதுனால மாவு விட்டோடனே எல்லாம் நடுவில் போய் தேங்கிட்டு ஊத்தப்பம் மாரி வந்துடும். ரவா தோசைக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இதை எடுப்போம்.
உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசை 2 தோசை வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து விறுவிறு வந்துடும். ஃப்ளேம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ரவா தோசையை வாக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, வச்சாக்க வராது, வாக்க வராது. ரவா தோசை எல்லாருக்குமே குழந்தையிலேருந்து வயசானவாழ்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். கெஸ்ட்டு வந்து அதே மெத்தடில் செஞ்சு கொடுக்குவா, எல்லாரும் நல்லா சாப்பிடுவா, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து வெந்து விட்டான்னு பார்க்குறேன். கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் வேகணும். நான் கல்லை திருப்பி விட்டுக்கிறேன், ஏன்னா தீ அந்த பக்கம் போக மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கல்லை அப்படியே திருப்பி விட்டுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். பார்க்கறதுக்கே நல்ல ரோஸ் கலரில் நல்ல பார்க்கறதுக்கே நல்ல முறுமுறுன்னு வந்துருக்கு. இது ஃபுல்லாக எடுத்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ திருப்பி விட்ட உடனே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். நம்ம நெய் விட்டு கரைச்சின்றதுனால இந்த தோசையில் ஃபுல்லாகவே நெய் விட்டு வாக்க மாரி வாசனை வரும். இது இப்போ வந்து நம்ம குடமிளகாய் சட்னி இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம குடமிளகாய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க குடமிளகாயை வதக்கிக்கணும். அதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு வச்சு அரைச்சிட்டு இல்லைன்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டினா போதும். உளுத்தம்பருப்பு கூட தேவையில்லை, கடுகு தாளிச்சு கொட்டினா போதும். இப்போ நம்ம ரவா தோசை ரெடி. நம்ம வெங்காயத்தை வதக்கி போட்டுட்டோம்னா இந்த வெங்காயம் வந்து சூடாகாமல் இருக்கும். இந்த ரவா தோசை ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.